சிறப்பான ஒரு கருத்தை வழங்கிய ஐயர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நமது பள்ளியினுடைய தாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி செலுத்துவார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்த ஆண்டும் இல்லாத இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை எனது மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இப்பள்ளியினுடைய மாணவர்களுக்கு இந்த விழாவானது இந்த 29ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நமது ஸ்ரீ விநாயகா வித்யாலயா பள்ளி நமது மாணவர்களுக்காக ஆண்டு இதழ் புத்தகமாக வெளியிட உள்ளது. அதன் முதல் பதிப்பை உயர்திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருணாச்சலம் ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களும், உயர்திரு திருமதி பத்மா அம்மா அவர்களும் இனிதே துவக்கி வைக்குமாறு அன்புடன் எமது பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தக விழாவை துவக்கி வைக்கும், இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்ற ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய தாளர் ஐயா அவர்கள் மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தார். தொடர்ந்து நமது பள்ளியினுடைய திருமதி தாளர் ஐயா அம்மா அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர்திரு எஸ் பத்மா மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவிப்பார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய தாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிப்பார். தொடர்ந்து இந்த ஆண்டினுடைய நூலானது தற்பொழுது வெளியிடப்படுகிறது ஐயாவின் முன்பு. புத்தக விளையாட்டு விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. நமது பள்ளி ஆண்டு விழா இதழின் பெயர் ஒரு யாரும் கேட்டிடாத ஒரு பெயர் நமது மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். வித்மயா. இந்த இதழின் பெயர் வித்மயா. வித்மயா என்றால் விநாயகர் என்று பொருள்.
வித்மயா என்றால் விநாயகர் என்பது பொருள். இந்த ஆண்டு இதழில் நமது பள்ளியின் நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவர்களின் தனித்திறமைகளுக்கு இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாணவருடைய தனித்திறமையும் அந்த ஆண்டினுடைய இறுதியில் வெளியிடப்படும் என்பதே உறுதி. ஆனால் இந்த ஆண்டு நம் மாணவர்கள் செய்த சாதனைகள் இந்த வித்மயா என்ற இதழில் வெளியாகி உள்ளது. இனி ஒவ்வொரு ஆண்டும் வித்மயா வெளியிடப்படும். சுருக்கமாக சொன்னால் வித்மயா நமது பள்ளியினுடைய கிண்ண சாதனையாக அடுத்த ஆண்டிலிருந்து வளம் வரும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டோம். ஆகையால் பெற்றோர்களே, நமது மாணவர்களை தங்கள் குழந்தைகளுக்கு திறமைகளுக்கு ஏற்றார்வாறு உங்கள் உறுதுணையோடு நாங்கள் வளர்ப்போம் என்பதை பெரும் மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த வித்மயா என்ற புத்தகம் என்னுடைய அருமை மகன் 2 நாளில் 48 மணி நேரம் ஓய்வில்லாமல் முயற்சி செய்து இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார். நான் கூட இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே மிக சிறப்பான புத்தகம். அந்த புத்தகத்திலே பல்வேறுபட்ட மாணவனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டோவாக இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து மாணவர்களுக்கும் பிறகு வழங்கப்படும். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய போட்டதற்குரிய நீதிபதி ஐயா அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறோம். போட்டதற்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறோம். இறுதியாக கல்வி சேவையிலே மிக சிறந்த ஒரு சேவையையும் பொது சேவையும் செய்து இன்று வரை ஒரு மாபெரும் மனிதராக வாழ்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் பிலிப் ஜெகதீசன், டாக்டர் பிலிப் ஜெகதீசன் மற்றும் மேடம் டாக்டர் ரோஸ்லின் மேடம் இருவருக்கும் பள்ளியின் சார்பாக நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமது பள்ளியினுடைய தாளர் ஐயா அவர்கள் இங்கு சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். முதலாவதாக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா கேஸ் மணி ஐயா அவர்களுக்கு, பேரூராட்சி தலைவர் கடத்தூர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். தொடர்ந்து அன்னார்
சன்னகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். தொடர்ந்து வினோத் பேரூராட்சி துணைத் தலைவர் கடத்தூர் அன்னார் அவர்களுக்கும் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கே ஆதிமூலம் தலைவர் புளியம்பட்டி அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய தாளர் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னார் வினோத் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். தொடர்ந்து சுரேஷ் அண்ணா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். தொடர்ந்து பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ராஜாமணி காவலர் ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி என் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னார் பாஷா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக பொன்னடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னார் ஆறுமுகம் கவுன்சிலர் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பெருமாள் ஐயா அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக சால்வை எடுத்து கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஐயா ராஜா அவர்களுக்கு சால்வை எடுத்து பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து மேடம் சபாஸ்தி அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய திருமதி தாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். நேரம் கூடிக்கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியுடைய தொடக்கமாக மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வழங்கிய பிறகு நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேச இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பழகு மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் புழங்கு மொழி தமிழ் என்பதால் இந்த நிகழ்ச்சி முழுவதையும் தமிழிலேயே வடிவமைத்திருக்கிற இந்த அழகிய நிகழ்வில் தொலைதூரத்திலிருந்து வந்து நம்முடைய குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற நீதியரசர்கள் இருவரையும் வணங்கி இந்த மேடையில் விட்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணி கொஞ்சம் இப்போ பேசணும்னா யாரோ ஒருத்தர் தானே பேசணும் இல்லையாப்பா? எல்லாரும் பேசலாமா? ஆளுக்கு ஒரு மைக் கொடுக்க சொல்லலாமா? அவ்வளோ மைக் இருக்காதுல்ல? ஆமாம். என்னன்னா நம்ம பிலிப் சொன்னார்ல, நம்ம யாரும் பேச்சு கேட்க வரல,
அப்படிதானே? எல்லார் மனசுலையும் அடுத்து கலை நிகழ்ச்சிகள், தம் பிள்ளைங்க பரிசு வாங்க போகிறது அது இருக்குது. குழந்தைங்களுக்கு வேற இருக்குது. அதனால் எவ்வளவு நேரம் பேசினாலும் அது வீண் விரயமாக தான் போகின்ற முடிவு நான் வந்துட்டேன். அதனால் ஒரு சின்ன இருந்தாலும் என்ன மாவட்ட கல்வியிலன்னு சொல்லிட்டாங்க, வெளியில் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, பேசாமல் போனால் நல்லா இருக்காது இல்லையா? இல்லையா D1 கூப்பிட்டாதீங்க, ஒன்றுமே பேசாமல் போயிட்டாரு அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்காகவாது பேசணும்ல. நான் நண்பர்களே, இந்த நம்ம ஒரு கதை சொன்னார் பிலிப்பு இல்லையா, அந்த அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் குழந்தைய விட போகிறாங்க அப்படின்னு. கூட என்ன அந்த பேர குழந்தை போனால அவன் என்ன செஞ்சான், அந்த அனாதை ஆசிரமத்தை அட்ரஸ் வாங்கிட்டு வந்தானா. வழியில் அவங்க அம்மா கேட்டாங்களா, ஏன்டா அட்ரஸ் வாங்கிட்டு வந்தேன்னு. அப்பா வயசானதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போய் அங்கே தானே விட போகிறோம் அப்பாவை, அதான் எப்படி அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிறேன் நான். அப்படி இருக்காங்க நம்ம குழந்தைங்க. நண்பர்களே, குழந்தை வளர்ப்பது என்பது இந்த தேசத்தை காப்பது போன்றது. தேசம் காக்கிற பணியில் இருக்கிற இராணுவ வீரர்கள் எப்படி கண்ணும் கருத்துமாக அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை விட கண்ணும் கருத்துமாக நம் குழந்தையை வளர்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டீர்களானால், குழந்தைங்க சீக்கிரம் கெட்டு போவதற்கான எல்லா காரணிகளும் நம்முடைய சமூகத்தில் அப்படியே பரவி கிடக்கின்றன. செல்போன் ஒன்று போதும் இல்லையா, ஒன்று போதும். ஒரு மீட்டிங் நம்ம என்ன நினச்சிட்டுக்கிறோம்னா, நம்ம சொல்கிறோம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா அந்த செல்ஃபோனில், என் பையன் அப்படியே பிரிச்சு மேயறான்பா என்று சொல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது அது எவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி உங்கள் குழந்தைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். இப்படி குழந்தைகளை சீரழிக்கின்ற அநேக காரணிகள் பரவி கிடந்தாலும் அவற்றிலிருந்து பாதுகாத்து நம்முடைய குழந்தைகளை தேசபக்தனாக, மொழிப்பற்றாளனாக, ஒரு ஈரமுள்ள மனிதனாக வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய காரியம். எனவே அதைத்தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஆசிரியர்களும் மாணவர்களும், ஆசிரியர்களும் பெற்றோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய செய்தி என்னன்னா, நல்ல குழந்தைகளை உருவாக்குவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, புல்வாமா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடந்து 99 இராணுவ வீரர்களோ பலியானாங்க. அதை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங்கில் டிஸ்டிங்ஷன் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட். அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன. அதை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு என்ஜினியரிங்கில் டிஸ்டிங்ஷன் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட். கல்வியில் மேலே இருக்கிற அந்த மாணவன். யோசிங்க, எதுக்காக கல்வி வேணும்? எந்த ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது கண்டு இறங்குகிற மனத்தை உருவாக்குவதுதான் கல்வி. இமயமலையில் ஒருவன் இருமினான், குமரி முனையிலிருந்து மருந்து கொண்டு ஓடினான் என்று பாரதிதாசன் எழுதுவார். அப்போ ஒரு மனிதநேயம் மிக்கவர்களாக இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அங்கே சென்னையில் வெள்ளம் வருது, இந்த பக்கம் தென் மாவட்டம் முழுக்க நனைஞ்சு போகுது. வெள்ளம் வடியாமல் தூத்துக்குடியில் ஒரு வாரத்துக்கு மேலே தங்கி இருக்குது. நாம் வெறும் செய்தியாக பார்த்து கொண்டு கடந்து போகிறோம். இது வல்ல வாழ்க்கை. இப்படியான ஒரு வாழ்க்கையை நம் குழந்தைகளுக்கு வடிவமைத்து கொடுப்பதுதான் இந்த கல்வி என்பதா இல்லை. அப்போ வெறுமனே கல்வி, பையன் படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஈரமுள்ள குழந்தையாக, நேயமிக்க குழந்தையாக இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் பள்ளிக்கும் இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, சமூகத்துக்கும் இருக்கிறது. அப்படி இந்த குழந்தைகளை கண்காணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த வெறும் கல்வியில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் இந்த குழந்தைகளை ஒழுக்கமுள்ளவனாக, ஈரமுள்ளவனாக, பிறர் மீது இரக்கம் கொள்ளுகிறவனாக, உலகத்தில் எங்கே ஒரு தீங்கு நடந்தாலும் அது ரெண்டு விரும்பி எழுதுகிறவனாக, அதற்காக குரல் கொடுக்கிறவனாக இந்த குழந்தையை வளர்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து ஒரு 2 மாபெரும் நீதியரசர்களோடு அப்படியான ஒரு ஆளுமைகளோடு இந்த மேடையின் நேரத்தையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்த பள்ளிக்கும் நிர்வாகத்திற்கும் அன்பான நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு பரிசளிக்கவும், தங்கள் குழந்தைகளுடைய செவிகளுக்கும் பெற்றோர்களுடைய செவிகளுக்கும் இனிமையான ஒரு முக்கணி சாறுகளையும் வழங்க காத்திருக்கும்
பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர் திரு கே அருணாச்சலம் மாவட்ட நீதிபதி கோவை ஐயா அவர்களை பேருரை ஆற்ற எமது பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். ஸ்ரீ விநாயகா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய 29வது நிறைவு விழாவினுடைய முதுகெலும்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் திருமதி தனலட்சுமி விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற சிறப்பு விருந்தினரும் எனது துணைவியாரும் மாவட்ட நீதிபதி கோவை ஆன திருமதி பத்மா அவர்களே, இந்த விழாவில் இனிதே கலந்து கொண்டு சிறப்பு செய்தது அவசர வேலை நிமித்தமாக வெளியே சென்றிருக்கின்ற லயன் டாக்டர் திரு பிலிப் ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி உற்சாகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் திரு ரேணுகோபால் அவர்களே, மற்றும் கடத்தூர் பேராட்சியினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாளாளர் அவர்களினுடைய புதல்வியார் திருமதி பிரியதர்ஷினி அவர்களே, இந்த அற்புதமான வித்மயா என்ற புத்தகத்தை 2 நாட்களில் தயாரித்து சிறப்பு செய்திருக்கின்ற டாக்டர் விக்னேஷ் அவர்களே, மற்றும் பெரும் திரளாக இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற குழந்தைகளினுடைய பெற்றோர்களே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு அழைப்பதற்காக இந்த பள்ளியினுடைய நிறுவனர் திரு விஸ்வநாதன் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். அதாவது நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். பொதுவாக எங்களுடைய மாவட்டத்திலே கல்வியிலே 100% விழுக்காட்டை நெருங்கக்கூடிய ஒரு மாவட்டம். என்னுடைய கருத்து, தருமபுரி மாவட்டம் என்றால் சற்று பின்தங்கிய மாவட்டம் என்ற ஒரு தவறான அபிப்பிராயத்தில் இருந்தேன். இந்த அபிப்பிராயம் எனக்கு முதலில் எப்போது மாறியது என்றால், என்னுடைய நீதிமன்றத்திலே இளநிலை உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு அஜித்குமார் அவர்களை சந்தித்த போது என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சற்று மாற்றிக்கொண்டேன். ஏன்னா என்னுடைய நீதிமன்றத்திலே பணியாற்றக்கூடியவர்களிலேயே மிகுந்த அர்ப்பணிப்பும் துடிதுடிப்பும் கொண்ட அஜித்குமார் அவர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அவரை பார்க்கும்போது இதை எப்படி நம்ம தர்மபுரியை பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்கிறார்கள் என்று நான் சில சமயங்களில் வியந்தேன். இந்த தருணத்திலே தான் சில்லாரளியில் இருக்கக்கூடிய இந்த விநாயகா பள்ளிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று என்னையும் என்னுடைய துணைவியாரையும் வந்து பள்ளியினுடைய நிறுவனர் அவர்கள் அழைத்தார்கள். எனக்கு அவர் இந்த பள்ளியினுடைய அஜித்குமார் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்பதனால் இந்த பள்ளியை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அழைத்த உடனே நான் உடனடியாக ஒத்துக்கொண்டு விட்டேன். அப்போது 50% எனக்கு இந்த பள்ளியை பற்றிய அபிப்பிராயம் மாறியிருந்தது. இப்போது கொஞ்சம் முன்னால் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் நமக்கு ஆண்டறிக்கை வாசித்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், 10ஆம் வகுப்பிலே முதல் மாணவி 498 மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்றார். அதே போல் 98% +2விலே ஒரு மாணவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னபோது, இது உண்மையிலேயே பின்தங்கிய மாவட்டம் கிடையாது, இது முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாவட்டம். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திற்கே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் தமிழக அளவிலேயே மதிப்பெண்கள் உயரிய மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளி என்பதை அறிந்தபோது இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரிது பாக்கியமாக கருதுகின்றேன். ஆகையினால் தாளாளர் அழைத்த போது என்னுடைய சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. உடனடியாக ஒத்துக்கொண்டேன். என்னுடைய துணைவியாரும் ஒத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நுழைந்த போது இங்க இருக்கக்கூடிய பேனர்களை எல்லாம் பார்த்தேன். பள்ளியோட மோட்டோ எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. படிப்பு, பண்பாடு, பயனுள்ள வாழ்க்கை. இதை எனக்கு படித்த போது திருவள்ளுவர் எழுதிய ஒரு திருக்குறளினுடைய பொழிப்புரை போன்று என்னுடைய மனதில் தோன்றியது.
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பார் திருவள்ளுவர். படிச்சா மட்டும் போதாது, படிச்ச மாதிரி நடக்க தெரியணும் அப்படின்னு திருவள்ளுவர் கல்வியின் மூலமாக நமக்கு உணர்த்த விரும்பிய மிக முக்கியமான விஷயம் ஒழுக்கம். அப்போ படிப்பு அப்படிங்கிறது கல்வியை குறிக்கிறது, பண்பாடு என்பது ஒழுக்கத்தை குறிக்கின்றது. இவை இரண்டோடு சேர்ந்து பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் சமூகத்தில் உருப்படியான ஒரு மாணாக்கரை, ஒரு மனிதரை நாம் பள்ளியில் உருவாக்கி தருகின்றோம் என்பது அர்த்தம். எப்படி ஒரு திருக்குறளுக்கு பொருந்துவது போல் இந்த பள்ளியினுடைய மோட்டோ அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தபோது நான் நிஜமாகவே வியந்தேன். இதில் இந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளுக்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பு உண்டு. ஏன்னா கற்றவர்களுக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியம் வந்துவிடும். யாரையும் அவர்கள் நம்பி வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இது துணைக்கால்கள் எதுவுமே இல்லாத வார்த்தைகளை கொண்ட சொல்லோவியம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் துணைக்கால்களே கிடையாது. இதுதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் நமக்கு கல்வியோட சிறப்பை துணைக்கால்கள் இல்லாமல் நிற்க முடியும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டியிருக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த கல்வியை கற்கின்ற போது ஆரம்ப காலங்களிலே எல்லாம் பள்ளியிலே எல்லா மாணவர்களுக்கும் திறம்படி கிடைத்திருக்கிறது. வீட்டிலேயும் பெற்றோர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஒரு இயற்கையோட ஒரு சிறப்பை பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன். இந்த பறவைகள்ல நாம பல பறவைகளை பார்த்துருக்கோம். காக்கா, குருவி, மைனா, புறா, பல பறவைகள் இருக்கிறது. இந்த எல்லா பறவைகளும் என்ன செய்யுமா, மழை கோர்னு பெய்யும் போது கூட்டில் போய் ஒதுங்கிக் கொள்ளும். ஒரே ஒரு பறவை மட்டும் கூண்டில் சென்று அடையாது. அந்த பறவை கழுகு. இந்த கழுகு மட்டும் என்ன பண்ணும், மேகத்துக்கு மேல வானத்துல போய் பறந்துகிட்டு இருக்குமா. இந்த கழுகிற்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு உயர்ந்த குணம்? ஏன்னா கழுகை பறவைகளின் ராஜா என்று சொல்லுகின்றார்கள். கழுகுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு குணம் வந்தது? இதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மற்ற பறவைகளைப் போல ஒரு கழுகு தாய் தன்னுடைய கழுகு குஞ்சை வளர்ப்பது கிடையாதாம். அதாவது கழுகு குஞ்சாக இருக்கின்ற போது தன்னுடைய கூட்டிலே மெத்தை போன்று இலை சருகுகளை போட்டு ஆரம்பத்தில் வைக்குமா. கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த குஞ்சு கழுகுகளுக்கு ரெக்கை வந்துவிட்டது என்று ஒரு தாய் உணர்ந்து விட்டால் என்ன செய்வாளாம்? இந்த கழுகு தாய் அங்க இருக்கக்கூடிய அந்த சருகுகளை எல்லாம் எடுத்து ஈக்கள் போன்ற குச்சிகளை எல்லாம் சொருகி வைத்து விடுவார். அப்போ இந்த குஞ்சு கழுகு உள்ள உட்காரும் போது டிஸ்கம்ஃபோர்ட் ஃபீல் பண்ணும். அதுக்கு சந்தோஷமா இருக்காது, சங்கடங்கள் இருக்கும். உடனே அது என்ன செய்யுமா, வெளியே பறப்பதற்கு முயற்சி செய்யுமா. ஆனா ரெக்கை சின்ன ரெக்கை, முழுசா பறக்க முடியாது. கீழே விழப்போகும் போது தாய் கழுகு பிடித்துக் கொள்ளும், மீண்டும் கொண்டு போய் அந்த கூட்டிலே கொண்டு விடும். இது இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த கழுகிற்கு நெருக்கடி வருகின்ற போது பறப்பதற்கான எண்ணம் தானாக வந்துவிடும். சில சமயங்களிலே இந்த தாய் கழுகு என்ன செய்யுமா, மேலே கொண்டு போய் விட்டு பறப்பதற்கு அதை பறக்க சொல்லுமாம். இந்த சின்ன கழுகானது பறப்பதற்கு அப்போது முயற்சி செய்து தோல்வி அடைய தாய் கழுகு இந்த ப்ராசஸை தொடர்ந்து கொண்டே இருக்குமா. இப்படி தொடர்கின்ற போது இந்த கழுகு மனதளவில் வலிமை பெற்று வருகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கழுகு மட்டும் மற்ற பறவைகளைப் போல மழையை கண்டு அஞ்சாதாம், இடியை கண்டு அஞ்சாதாம், மின்னலை கண்டு அஞ்சாதாம். மேலே மேகத்தை தாண்டி பறக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு இந்த கழுகு மட்டும் செயல்படுமாம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மாணவர்களை இன்றைக்கு நாம் அதே மன உறுதியுடன் வளர்க்கிறோமா என்பதை நாம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்க்க வேண்டும். கழுகுத்தாய் தன்னுடைய கழுகு குஞ்சுகளை தயார் செய்வது போல மாணவர்களை நாம் பள்ளியிலேயும் சரி, அதே நேரத்தில் வீட்டிலேயும் சரி தயார்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னால் மன உறுதி அவர்களுக்கு வந்துவிடும். மன உறுதி வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு பள்ளி மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை குணாதிசயங்களும் அவருக்கு கிடைத்துவிடும். அப்போ ஒரு பள்ளி மாணவன் சிறப்பான முறையில் இந்த பள்ளியோட மோட்டோவில் சொன்னபடி பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எப்போது தயாராகின்றான் என்று சொன்னால் 4 முக்கியமான குணங்கள் அந்த பையனுக்கு வேண்டும். என்னெல்லாம் வேணும்? பணிவு, 2வது கனிவு, 3வது துணிவு,
நாலாவது தெளிவு. இந்த 4 பயன்களும் 4 குணாதிசயங்களும் ஒரு மாணவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் இந்த சமுதாயத்திற்கு எல்லா விஷயங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். ஒரே ஒரு வேடிக்கையான கதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். சுமாரா ஆட்சி பண்ணக்கூடியவர். 23ஆம் புலிகேசி மாதிரின்னு வச்சுக்கலாம். அவரும் அவரோட மந்திரியும் காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. இந்த காட்டு பகுதிக்கு போயிருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு காய் இருந்துச்சு. அந்த காய் வெள்ளரிக்காய் மாதிரி இருந்துச்சு. ராஜா அதை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது பக்கத்துல ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இருந்தார். அந்த காயை தயவு செய்து சாப்பிடாதீங்கன்னு சொல்றார். ராஜா அந்த மந்திரியை பார்த்து முதல்ல அதை சாப்பிடுங்க, என்னதான் செய்து பார்ப்போம்னு சொல்றார். மந்திரி வேற வழி இல்லை, அந்த காயை எடுத்து சாப்பிடுறார். சாப்பிட்டா பயங்கரமா வாந்தியா எடுக்கிறார். எடுத்ததும் ராஜாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மாற்றுத்திறனாளி சொன்னாரு, தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இலையை கசக்கி அவருடைய வாயில புடிங்க, அவருக்கு அந்த வாந்தி நின்றுடும் சொல்றார். அதே மாதிரி செய்கிறாரு. வாந்தி நின்றுச்சு. நின்றதும் அவருக்கு ஒரே ஆச்சரியம். ராஜா சொன்னார், பரவாயில்லை, என்னுடைய முக்கியமான மந்திரியை நீர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காப்பாற்றினேரு, எப்படி உமால முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்டார். அப்போதான் அவர் சொன்னார், நீங்கள் பண்ணுற ஆட்சியில் இந்த நாட்டில் வெள்ளரிக்காய் இப்படி யாராவது விட்டு வச்சுருப்பாங்களா? அது பேர் குமுட்டிக்காய். அந்த காயை யாரும் சாப்பிடக்கூடாது, தெரியாமல் நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷக்காய் இருக்கும்போது விஷ முறிவுக்கான அந்த இலைகளை இறைவன் பக்கத்திலேயே படைப்பார். அதை வச்சு தான் சொன்னேன், சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டார். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, காலையில் பூரா 1 மாதத்துக்கு நீ ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அவருக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த மாற்றுத்திறனாளி வாங்கிட்டார். சில நாட்கள் முடிஞ்சது. ராஜா கிட்ட ஒரு வைர வியாபாரி வைரம் விற்கிறதுக்கு வந்தார். வைர கற்களை கொடுக்குறார். ராஜாவுக்கு ஒரே சந்தேகம், இந்த கல்லெல்லாம் ஒரிஜினலாக இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? மந்திரி கிட்ட கேட்குறார். மந்திரிக்கு சொல்ல தெரியல. உடனே ராஜா சொன்னார், அந்த மாற்றுத்திறனாளிகிட்ட கூட்டு கேட்போமா, அவர் புத்திசாலியாக இருந்தாருன்னு சொல்லி அவரை வர சொல்கிறார். வர சொல்லி அவர்கிட்ட கல்லை கேட்குறார். மாற்றுத்திறனாளி கற்களை பார்த்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கற்களை எல்லாம் பிரித்து கொடுத்தார். இந்த வைர வியாபாரிக்கு ஒரே பயம். ஆமாம், இவர் பிரித்ததில் இதுதான் ஒரிஜினல், இதெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு சொல்லி அந்த கற்களை பிரித்து கொடுத்துட்டார். ராஜா அப்பவும் கேட்குறாரு, என்ன ஆச்சரியமா இருக்கு, அவ்வளோத்தையும் நீங்களே இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவரை பாராட்டி மாற்றுத்திறனாளிக்கு மத்தியானமும் நீங்கள் 1 மாதம் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு டோக்கனை கையில் கொடுத்தார். ஸோ அன்னைக்கு முடிஞ்சது. இன்னும் சில மாதங்கள் கழித்தது. இந்த ராஜா தன்னோட இளவரசனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ பொண்ணு பல ஊர்கள்ல இருந்து கேட்குறாங்க, பல நாட்டு ராஜாக்கள் கேட்குறாங்க, யாருக்கு தன்னுடைய மகனை கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்ச போது மந்திரி அப்பவும் சில ஆலோசனைகளை சொன்னார். அவரால் திருப்தி அடைய முடியல. சரி, அந்த மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டு கேட்போம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், உங்கள் பார்டருக்கு அடுத்த பார்டரில் இருக்கிற ராஜா கிட்ட இருந்து பொண்ணு எடுத்துக்கங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து ராஜா பார்டர் தகராறுக்கு வரமாட்டார், நீங்கள் நிம்மதியாக நாட்டை ஆளலாம்னு சொன்னார். அதே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தது அவருக்கு சந்தோஷம். உடனே அந்த மாற்றுத்திறனாளிக்கு நைட்டும் நீ இனிமேல் ஃப்ரீயாக 1 மாதத்துக்கு சாப்பிடலான்னு சொல்லி இன்னொரு டோக்கன் கொடுத்தார். ஸோ இப்படி 3 தடவை அவரை கௌரவிச்சதா ராஜா சந்தோஷப்படைஞ்சுக்கிட்டார். கடைசியில் ஒரு நாள் ராஜா தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அவரை வர சொன்னார். அந்த மாற்றுத்திறனாளியை, எனக்கு ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், என்னுடைய தந்தை ஒரு பிச்சைக்காரர் என்று ஒரு சிலர் பேசிக்கிறாங்களே, அது உண்மையா, இது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாற்றுத்திறனாளி சொன்னார், அதில் என்ன சந்தேகம், அது உண்மைதான்னாரு. கேட்டதும் ராஜாவுக்கு பகீர்னு இருந்துச்சு. இல்லை, நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு மகனா, எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னாரு. அப்போ தான் அந்த மாற்றுத்திறனாளி ராஜா கிட்ட சொன்னார், நான் எத்தனை தடவை உங்ககிட்ட முக்கியமான கட்டங்களில் உதவி பண்ணியிருக்கிறேன். முதல்ல உங்கள் மந்திரி உயிரை காப்பாற்றினேன். அதுக்கு அடுத்தது வைர வியாபாரிக்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத வைரங்களை எல்லாம் பிரித்து கொடுத்தேன். 3வது உங்கள் பையனுக்கு அற்புதமாக பொண்ணு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அது மட்டும் இல்லை, நாட்டில் அமைதி நிலவரத்துக்கும் ராஜதந்திரத்தை நான் உங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்தேன். எல்லா தடவையிலையும் நீங்கள் சோத்தை தாண்டி யோசிக்கவே இல்லை. அதை வச்சு தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பிச்சைக்காரனோட மகன் சொல்லி சொன்னார். இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்கள் சுத்தமானதாக இருந்தால், வலிமையானதாக இருந்தால், நாம் நினைத்த காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும். திருவள்ளுவர் சொன்னார், எதை வேணாலும் உன்னால் ஜெயிக்க முடியுன்ற. எப்போ நீ நினைக்கிறதெல்லாம் ஜெயிக்க முடியுன்ற. எப்போ நீ யோசிக்கிறத ஸ்ட்ராங்காக யோசிக்கணுன்ற. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அப்போ நம்முடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஏற்ப
நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ நாம் நம்முடைய வெற்றி பயணம் நமக்கு எளிதாக அமைந்துவிடும். இப்போ கப்பல் அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. கப்பலோட தேவை என்ன? கரையில் நிற்கிறதா கிடையாது. அது இடி மழை மின்னலை தாண்டி பயணம் செய்வதற்காகத்தான் அந்த கப்பல். அதே மாதிரி ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களையும் தாண்டி செல்வதற்கு அவனுக்கு மன உறுதியானது தேவை. அதற்கு ஆழமான அழுத்தமான எண்ணங்கள் தேவை. அதை உருவாக்குவதற்கு நல்லபடியாக ஆசிரியர்களும் முயல வேண்டும், மாணவர்களும் முயல வேண்டும். அந்த அடிப்படையை வைத்து பார்க்கின்ற போது இந்த பள்ளியானது கடந்த 29 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே பள்ளி மாணவர்களை சிறப்பான முறையில் உருவாக்கி, நான் ஏற்கனவே சொன்னது போல் இது பின்தங்கிய மாவட்டம் அல்ல, மிகவும் முன்னேறிய மாவட்டம். அது மட்டுமல்ல, முன் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மாவட்டமாக உருவாக்குவதற்கு இந்த பள்ளியின் செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இறைவனை வேண்டிக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக தாளாளர் மற்றும் நிறுவனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோடான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கருத்துக்களை சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிவு கூர்மை இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் மாணவர்களுக்கு மட்டும் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வழங்கலாம் என்று பள்ளியின் சார்பாக அவருடைய கருத்துக்களுக்காக எதிர்பார்த்து இயங்கியிருக்கிறோம். இப்பொழுது கலை நிகழ்ச்சிக்கான நேரம் அதிகரித்து விட்டதனால் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை சுருக்கி முடித்திருக்கிறார் என்று நினைக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் எல்கேஜி குழந்தைகளுக்கு பரிசளித்து கௌரவித்து செல்கிறார். அவருடைய தொடர்ச்சியாக நம்முடைய போட்டத்திற்குரிய நீதிபதி ஐயா அம்மா அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் நினைவு பரிசு வழங்கி கலை நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் கட்டமாக எல்கேஜி குழந்தைகள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகுப்பாசிரியர் அதற்கு வழிகாட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து பெற்றோரோடு வந்து இந்த பரிசை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Divashni, LKG B section, M Varshini, P Tamarai Chelvi, A Venmugil, S Ram Saran.
UKG A section N Chinnappan, P Kaushik, VS Guru,
F. Veronica, UKG A section. R. Anika Sri, LKG A section. I. Devasri, UKG A section. First standard A section. S. Jayavashni, UKG A section. S. Trishav, first standard A section. First standard A section.
படிச்சு மட்டும் மேலே சொல்லுங்க. நேம் படிச்சு மட்டும் மேலே சொல்லுங்க. நேம் படிச்சது மட்டும் மேலே சொல்லுங்க. மற்ற லைனிங் சொல்லுங்க. கிளாஸ் வைஸ் சொல்லுங்க. C. Dikisha, third standard. T. Carmagil, third standard. ஹலோ டிசிப்ளின் கமிட்டி சார், T. யாராக Sreshti இருந்தாலும் Amrika, உடனடியாக அந்த third ஸ்டேஜுக்கு standard. பக்கம் இருக்கிற குழந்தைகளாம் தயவுசெய்து கூட்டு போங்க. S. Saran, Discipline committee. third standard. டிசிப்ளின் கமிட்டி சார், G. Sasmita, third standard. U. Jayashree, third standard.
S. Gopika Sri, 3rd standard. T. Pavindra, 4th standard. V. Sri Hari, V. Sri Giri, 4th standard. V. Pugalvelan, 4th standard. S. Sakti Priyan, 4th standard. பரிசுகள் வழங்கிய நமது பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பரிசில் வழங்கிய மாவட்ட கல்வியாளர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து